எனக்கு அன்பான தேவஜனமே, சங்கீதம் 18:1 மற்றும் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி பக்தன் சொல்வதாக என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. 2வது வசனம், கர்த்தர் என் கன்மலையும், அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயும் இருக்கிறீர். எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்முடைய கன்மலை. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கன்மலையாக இருக்கிறார். அதைத்தான் பக்தன் அருமையாக பதிவு செய்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அன்பின் ஆண்டவராகிய கர்த்தரை கன்மலையாக கண்டபடினால் அவன் அறிக்கை செய்கிறான், கர்த்தர் என் கன்மலை, கர்த்தர் என் கன்மலை. கன்மலை அப்படிங்கிற பதத்திற்கு ஆங்கிலத்தில் ராக் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இன்னும் தமிழ் பதம் நீங்க பார்ப்பீர்கள், ஏன்னா பாறை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் கல்லுகளை வைத்து அஸ்திவாரத்தை போடுறாங்க. ஏன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் டாப்பாக இருக்கும். இல்லை பேஸ்மெண்ட் வீக்காக இருந்துச்சுன்னா டாப்பு கொலாப்ஸ் ஆயிரும். கண்பான தேவஜனமே, ஆகவே தான் கல் கட்டுறாங்க பேஸ்மெண்ட்ல. வேதாகமத்தில் இந்த கல் இல்லைன்னா பாறை இல்லைன்னா கன்மலை இல்லைன்னா ராக், இவைகளுக்கு ஒரு அருமையான பதம் கொடுக்கப்படுகிறது. இட் இஸ் பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட் வித் a metaphor. அதை உருவகப்படுத்தி அருமையாக அதை விளக்கி கூறப்பட்டிருக்கிறது. அதோடைய அக்ரோனிம் பார்த்தீங்கன்னா SSD என்று சொன்னால் அது மிகையாகாது. பாறை என்கிற பதத்திற்கு வேதம் கொடுக்கக்கூடிய உருவகம் SSD. எஸ் என்றால் ஸ்ட்ரென்த், இல்ல வலிமையை இது குறிக்கிறது. 2வது எஸ் ஸ்டெடினஸ், தளர்ந்து விடாது தொடர்ச்சியாக நிற்கக்கூடிய, மூவ் பண்ணக்கூடிய, நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவது. 3வது டியூரபிலிட்டி, அதிக நாட்கள் உழைக்கக்கூடியது. அப்போ பாறையின் தன்மைகளை என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. SSD, ஸ்ட்ரென்த், ஸ்டெடினஸ், டியூரபிலிட்டி. எனக்கு அன்பான தேவஜனமே, தாவீது ஆகவே தான் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், கர்த்தர் என் கன்மலை என்று சொல்லி சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்த சத்துருக்களின் கைகளுக்கு அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை மீட்டெடுத்து கன்மலையாக நிற்கிறார், கன்மலையாக நிற்கிறார். ஆகவே தான் நீங்க யுத்தங்களில் பாருங்க, யுத்தங்களில் ஒருவேளை நம்முடைய கார்கில் யுத்தமாக இருக்கலாம், எப்பேற்பட்ட யுத்தங்களாக இருந்தாலும் அதற்கு முன்பதாக நிறைய சாண்ட் பேக்ஸ் வைத்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மலை முகடுகளில் மறைந்து தாக்குவது வழக்கம். ஏன்? அந்த பாறைகள் இல்லை அந்த மண் மேடுகள் ஒரு பலத்த பாதுகாப்பாக யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த வீரர்களுக்கு அது உதவியாக இருக்கிறது. அதற்கு பின்பதாக மறைந்து கொண்டு யுத்தத்தை செய்கிறாங்க, just to shield themselves. அன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா யுத்தம் செய்யும் பொழுது அவங்களுடைய மார்க்கவசம் போட்டிருப்பாங்க, கேடகம் ஒன்று இருக்கும். அவைகளை வைத்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அங்க யுத்த வீரர்கள் முயற்சி செய்வதை பார்க்க முடிகிறதே. எனக்கு அன்பான தேவஜனமே, தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் கன்மலை. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இந்த அதிகாரம் சங்கீதம் 18 நீங்க முழுமையாய் படித்து பார்க்கும் பொழுது தாவீது இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது 3 காரியம் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று, சவுலின் கைகளுக்கு என்னை மீட்டெடுத்த கர்த்தர் கன்மலை, என்னுடைய எதிரிகளுக்கெல்லாம் என்னை மீட்டெடுத்த என் கர்த்தர் கன்மலை. ஹல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. தன்னுடைய மகன் அப்சலோமுடைய கரங்களுக்கு மீட்டெடுத்த கர்த்தர் கன்மலை, கோலியாத்தின் கரங்களில் இருந்து அவனை மீட்டெடுத்த கர்த்தர் கன்மலையானவர் என்பதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் உணர்கிறான். ஆகவே தான் அவன் பதிவு செய்கிறான், கர்த்தர் என் கன்மலை என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் உடைய கன்மலையாக இருக்கிறாரா? கர்த்தர் கன்மலையாக இருப்பாரியானா எத்தனை கோலியாத் வந்தாலும் சரி, எத்தனை சவுல் வந்தாலும் சரி, எத்தனை அப்சலோம்கள் வந்தாலும் சரி, எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நேர்த்தியாக நடத்துவார்.
ஆமென்.